ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் இயல்வது கரவேல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர். இந்த சப்ஜெக்ட்டுக்கு உள்ள நம்ம டெப்த்தாக போகிறதுக்கு முன்னாடி மைக்ரோ ப்ராசஸர்னால் என்னன்னு பார்த்துடலாம். மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது ஒரு சிபியு காம்போனன்ட் தான். அது நம்ம கொடுக்குற இன்புட்டையும் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சரையும் பொறுத்து ஒரு ஃபங்க்ஷனை பர்ஃபார்ம் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்கும். இதுதான் இந்த மைக்ரோ ப்ராசஸரோட ஒரு பேசிக் ஃபங்க்ஷன். இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பின்னாடி இன்டெப்த்தாக வரும்போது நமக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது எல்லாமே நம்ம சாப்டர் வைஸாக பார்க்கலாம். இப்போ மைக்ரோ ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராமபிள் சிப்பால் ஆனது. இந்த சிப் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் நம்ம. இன்டெகிரேட்டட் சர்க்யூட் சிலிக்கான் சிப்பு. ஓகேங்களா? இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சிபியோட ஃபங்க்ஷன்ஸ் மாதிரியே தான் இருக்கும். அதே மாதிரி இது எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மெமரியில் ஸ்டோர் பண்ணியிருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணணும்னா நமக்கு எக்ஸ் ஒய் அப்படிங்கிற வேரியபிள் வேணும். ஸோ இப்போ 4 and 3 இருக்குது அப்படின்னா அது ரெண்டையும் ஆட் பண்ணி இசட்டுங்கிற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும். இது ஒரு நார்மல் அடிஷன் ப்ரோக்ராமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆனால் இந்த மைக்ரோ ப்ராசஸரில் நம்ம இவ்வளோ சிம்பிளாக எழுத மாட்டோம். நம்ம அட்ரஸிங் மோட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அதை பின்னாடி வர சாப்டர்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இது நான் உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இந்த சின்ன ப்ரோக்ராம் மாதிரி சும்மா உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஆனால் நம்ம மைக்ரோ ப்ராசஸரில் அட்ரஸிங் மோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ப்ராசஸரில் 3 காம்போனன்ட் இருக்குது. ஏஎல்யூ, ரிஜிஸ்டர் அரே, கண்ட்ரோல் யூனிட். ஏஎல்யூங்கிறது அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே அதுதான் பர்ஃபார்ம் பண்ணும். ரிஜிஸ்டர் அரேங்கிறது ஒரு குட்டி குட்டி மெமரி லொக்கேஷன்ஸ். அது ப்ராசஸருக்குள்ளேயே பில்டின் ஆகியிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் ரெஜிஸ்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்தோமா இல்லையாங்கிறத அதில் ஸ்டோர் பண்ணியிருப்போம்ல, அது மாதிரி. கண்ட்ரோல் யூனிட் அப்படிங்கிறது கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் தான் பாஸ் ஆகும். ஸோ ரிஜிஸ்டர் அரே இஸ் அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபாஸ்டஸ்ட் மெமரி லொக்கேஷன் இன் அ ப்ராசஸர். ரிஜிஸ்டர் ஆர் டாப் ஆஃப் த மெமரி ஹையரார்கி. மெமரி ஹையரார்கினா மெமரியோட வரிசையில் இந்த ரிஜிஸ்டர் தான் டாப்பில் இருக்குது. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ரேம், ரோம், ஸ்டாட்டிக், டைனமிக், அந்த மாதிரி வரிசையில் டாப்பில் இருக்குது. ஏன்னா இது ப்ராசஸர் உள்ளேயே பில்டின் ஆகி இருக்குது. அடுத்ததாக பார்த்தோன்னா பிளாக் டயக்ராம். இந்த பிளாக் டயக்ராமில் பாருங்கள், இன்புட் ஒன்று கொடுக்குறோம். மைக்ரோ ப்ராசஸர் உள்ளே என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஏஎல்யூ, ரிஜிஸ்டர் அரே, சியுங்கிறது கண்ட்ரோல் யூனிட். பர்ஃபார்ம் பண்ணி ஒரு அவுட்புட் கிடைக்கும். சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அது மெமரியிலேருந்து எடுத்துக்கும். இப்போ இந்த இன்புட் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, உங்களுக்கு முன்னாடி ஒரு புக் இருக்குது, நீங்கள் போய் எடுக்க போகிறீங்க. அப்போ அது ஒரு ஸ்ட்ரைட் ஆப்ரேஷன். போய் எடுப்பீங்க, அவுட்புட் உங்களுக்கு புக்கு உங்கள் கையில் கிடச்சிரும். ஸோ இந்த சீக்வன்ஸ் ஆப்ரேஷனுக்கு நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கலாம். இது சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறப்போ மெமரியிலேருந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது. ஒரு ஓல்டு ஃப்ரெண்டை ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறீங்கன்னா மெமரியிலேருந்து அவரை பற்றின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி எடுப்பீங்க இல்லையா? அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதில் யூஸ் பண்ணுற டெர்மினாலஜிஸ்: பஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் செட், வேர்ட் லென்த், கேட்ச் மெமரி, கிளாக் ஸ்பீட். பஸ்ஸுங்கிறது நம்ம டெய்லி லைஃப்பில் என்ன பண்ணும்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்திட்டு போகும். இங்கேயும் அதே வேலையை தான் இந்த பஸ் பண்ணுது. அது கடத்திட்டு போகிற இன்ஃபர்மேஷனை பொறுத்து 3 டைப்ஸாக இருக்குது: டேட்டா, அட்ரஸ், கண்ட்ரோல். டேட்டாவை கேரி பண்ணிட்டு போனால் டேட்டா பஸ், அட்ரஸை கேரி பண்ணிட்டு போனால் அட்ரஸ் பஸ், கண்ட்ரோலை கேரி பண்ணிட்டு போனால் கண்ட்ரோல் பஸ். அடுத்ததாக இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு. இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு. அடுத்ததாக வேர்ட் லென்த். வேர்ட் லென்த் என்னென்னா அதோட நேம்லேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு வேர்டோட லென்த்து. அப்போ அட் அ டைமில் அது எவ்வளோ டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுது அதை பொறுத்து அதை நம்ம பிரிக்கலாம். கேட்ச் மெமரியை உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வாட்ஸ்அப் சேட் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ ரீசெண்ட்லி யூஸ் பண்ண எமோஜிஸ் எல்லாம் அதில் இருக்கும். ஸோ நீங்கள் திருப்பி அதை தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் திரும்பி தேட தேவையில்லை, அதிலேருந்து எடுத்துக்கலாம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த கேட்ச் மெமரி ஒர்க் ஆகுது. அடிக்கடி யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ திருப்பி அது அதிலேருந்து எடுத்துக்கும். ஸோ இதனால் மைக்ரோ ப்ராசஸரோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்பீடு. இந்த கிளாக் ஸ்பீடு என்ன அப்படின்னா, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிளை எக்ஸிக்யூட் பண்ண அது எடுத்துக்கிற டைம் நம்ம கிளாக் ஸ்பீடில் தான் மென்ஷன் பண்ணுவோம். அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன். இந்த மைக்ரோ ப்ராசஸரை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு 3 டேர்ம்ஸ் இருக்குது: வேர்ட் லென்த், இன்ஸ்ட்ரக்ஷன் செட், ஸ்பெஷல் பர்பஸ். வேர்ட் லென்த்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அட் அ டைமில் அது எவ்வளோ டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுது அதை பொறுத்து அதை நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் வெரைட்டிஸாக பிரிப்போம். எக்ஸாம்பிள் 4 பிட் ப்ராசஸ் பண்ணால் 4 பிட் ப்ராசஸர், 8 பிட்டை ப்ராசஸ் பண்ணால் 8 பிட் ப்ராசஸர், 16னா 16, அது மாதிரி போயிட்டே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா
இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டா நமக்கு எழுத போகிற ப்ரோக்ராம் சிம்பிளாக இருக்கா காம்ப்ளெக்ஸாக இருக்கா அதை பொறுத்தும் நம்ம பிரிப்போம். அதை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பர்பஸ். ஸ்பெஷலாக ஒரு பர்பஸ்க்காக மட்டுமே யூஸ் பண்ணுற ப்ராசஸர். இப்போ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை பொறுத்து பிரிக்கிற டைப்ஸை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. நீங்கள் எழுதுகிற ப்ரோக்ராம் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சுன்னா அது வந்து ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டருக்கு கீழே வரும். இது காம்ப்ளெக்ஸாக இருந்ததுன்னா காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டருக்கு கீழே வரும். இதை பற்றினா நம்ம டீட்டெயில்டு இது நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா இதில் சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கும். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணால் அதுக்கு ஒரு கிளாக் சைக்கிள் போதும். அதே மாதிரி இது சிம்பிள் அட்ரஸிங் மோட்ஸை யூஸ் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி ஆட் ப்ரோக்ராமில் சொல்லியிருந்தாலே அட்ரஸிங் மோடு யூஸ் பண்ணுவோன்னு அதை நம்ம பின்னாடி சாப்டரில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சிம்பிள் அட்ரஸிங் மோட்ஸ். அதே மாதிரி இதில் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர் இருக்கும். ரெஜிஸ்டர்னால் நான் சொன்னேன் மெமரி லொக்கேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா இதில் காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அது சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷனை அட்ரஸிங் மோடை யூஸ் பண்ணிச்சு. இது வந்து டிஃப்ரெண்ட் அட்ரஸிங் மோட்ஸை யூஸ் பண்ணோம். அதுக்கு வந்து 1 கிளாக் சைக்கிள் போதும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. இதுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு செவரல் கிளாக் சைக்கிள்ஸ் வேணும். இதுதான் இதுக்கு ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பர்பஸ் ப்ராசஸர். ஸ்பெஷலாக ஒரு பர்பஸ்க்காகவே டிசைன் பண்ண ப்ராசஸர் வந்து இந்த கேட்டகரிக்கு அண்டரில் வரும். இப்போ பார்த்திங்கன்னா மேத் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது வந்து கோ ப்ராசஸர். அதே மாதிரி இன்புட் அவுட்புட்காக யூஸ் பண்ணுறது இன்புட் அவுட்புட் ப்ராசஸர். டிரான்ஸ்மியூட்டர் ப்ராசஸுங்கிறது 2 ப்ராசஸருக்கு இடையிலான கம்யூனிகேஷனை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு. டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர்னால் அனலாக் சிக்னலை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுற அந்த ஸ்பெஷல் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுறது ஸ்பெஷல் பர்பஸ் ப்ராசஸர். அடுத்து அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா லோ காஸ்ட், ஹை ஸ்பீட், ஸ்மால் சைஸ், வெர்சடைல். அப்படின்னா எந்த ஒரு அப்ளிகேஷனுக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு சேஞ்ச் என்னென்னா நீங்கள் எழுத போகிற ப்ரோக்ராம் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆக்டரை வெர்சடைல் ஆக்டர்னு சொன்னோன்னா அவர் எந்த ஒரு கதாபாத்திரமே அவர் அழகாக நடிச்சிருவார். அவருக்கு தேவை அதுக்கான இன்புட் மட்டும்தான். ஸோ அதுதான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. விக்ரம் வந்து ஒரு வெர்சடைல் ஆக்டர். அவரால் எந்த கேரக்டரும் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த வெர்சடைல் அப்படிங்கிற மீனிங். எந்த ஒரு அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பவர் லோ கன்சம்ஷன் இருக்கும். ரொம்ப லோவாக தான் எடுத்துக்கும். அதே மாதிரி ஹீட்டும் ரொம்ப லோவாக ஜெனரேட் ஆகும். ரொம்ப ரிலையபிளாக இருக்கும். அதாவது இதில் வர ரிசல்ட்டை நீங்கள் 100% அக்யூரசி எடுத்துக்கலாம். போர்ட்டபிள் அப்படிங்கிறது இதை எந்த ஒரு சிஸ்டம்க்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனோட பேட்டரியை அதே மாதிரி இருக்க இன்னொரு செட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த மைக்ரோ ப்ராசஸரை நீங்கள் எந்த ஒரு சிஸ்டமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் விண்டோஸ், மேக் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே. அடுத்ததாக இதில் இருக்க ஒரு நோட்ஸ் வந்து நான் ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காக எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு மைக்ரோ ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா இன்டெல் 4004. இது வந்து ஒரு 4 பிட் CPU. அதாவது அட் அ டைமில் 4 பிட்டை மட்டும் தான் அது ப்ராசஸ் பண்ணும். இது 1971 இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. இது ஃபாதர் ஆஃப் CPU யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்ரிகோ ஃபேகின். அடுத்ததாக லேட்டஸ்ட் நியூஸ். இதுவும் ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காக தான். IIT மெட்ராஸும் CDAC சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங்கும் சேர்ந்து 2 மைக்ரோ ப்ராசஸரை கண்டுபிடிச்சிருக்காங்க, சக்தி அண்ட் வேகா. இந்த சக்தி வந்து அட் அ டைமில் 32 பிட் டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணும். அதே மாதிரி வேகா பார்த்திங்கன்னா 64 பிட் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும். இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் IT டிபார்ட்மெண்ட்டோட அண்டர் சூப்பர்விஷனில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் இதில் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னாலும் அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.